இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க நம்மள ரகசியமா நினைக்கிறாங்க அப்படின்னு சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் அவங்க நினைக்கிறாங்களா நினைக்கலையா அப்படின்னு சொல்லி தெரியாம இவங்க அவங்கள நினைச்சு மனசளவுல ரொம்ப ஆசையை வச்சுட்டு திருப்பி அது நிறைவேறாத பட்சத்துல அவங்க விலைக்கு போகலாம். அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு ஒருத்தங்க உண்மையாவே இவங்களை நினைச்சிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னா, ஒருத்தங்க உங்களை உண்மையாவே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட மெசேஜோ காலோ இல்லைன்னா எப்படியாவது உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசையில அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இதை வச்சு அதாவது ஒரு ரீசனே இருக்காது, பட் அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இது முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களை பற்றிய நினைவுகள், பட் உங்களை பத்தி யாருக்கிட்டையாவது விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட டைரக்டா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்பினாலும் உங்ககிட்ட கேட்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டோ இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா, நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமே இல்லை ஆனாலும் அவங்க உங்களுக்கு உதவி பண்ண முன் வருவாங்க. அதாவது நிறைய போலியான உறவு என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவரை கூடவே இருந்தது, அந்த ஹெல்ப் கேட்டு அடுத்த செகண்டே காணாம போயிருவாங்க. ஆனா உங்க உண்மையா நேசிக்கிறவங்க, உங்ககிட்ட உண்மையா ஆண்டு வச்சிருக்கவங்க, நீங்க அந்த ஹெல்ப்ப கேட்காம உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி உதவி பண்ண ஆளா நிற்பாங்க. அதே போல கண்டிப்பா உதவியும் செய்வாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய நினைவுகளோட எப்பவுமே இருப்பாங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. கூடவே நீங்க நல்ல அதாவது நீங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுல முழு கவனத்தோட செயல்படுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க எப்பமாவது அவங்க கிட்ட பேசும்போது கேஷுவலா பேசிருக்கீங்க. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு ட்ரெஸ்ல இந்த கலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கலரை பெரும்பாலும் அவங்க வேர் பண்ணுவாங்க, அணிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத நீங்க மறந்தாலும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. இதுல இருந்து புரிஞ்சுக்கீங்க அவங்க உங்களை நினைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நீங்க சில டைமாவது பேசாம அமைதியா இருப்பீங்க. ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் சரி, ஏதாவது ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க பேசாம அமைதியா இருந்தாலும் அவங்க தேடி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்க மேல அதாவது உங்க மேல ஏதாவது ஒரு தவறு இருந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா எல்லாம் நீ பேசலையா நான் பேசலாம் அப்படின்னு இல்லாம அவங்க உங்களை தேடி பேசுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, திடீர்னு ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, அப்போ தற்செயலா உங்களை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க முகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரைட் இருக்கும், அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதாவது சொல்ல மாட்டாங்க, அந்த முகத்தை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அவங்க உங்ககிட்ட உங்களை பார்த்தவுடன் அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியாவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஒருத்தங்க நம்ம போய் தேடி தேடி காணிக்கிறது அன்பு இல்லைங்க, அது தேடி வரணும். ஆனா உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க, உங்க உண்மையாவே நேசிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்க தேடி போகாம அவங்களே தேடி வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு தவறே நீங்க பண்ணியிருந்தவங்க எல்லாரும் இருந்து உங்களை தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க அந்த சூழ்நிலையில உங்களை விட்டு கொடுக்காம தனியா நீங்க அவங்க இருக்கும்போது மட்டும் உங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. உங்க தவிர உங்ககிட்ட பக்குவமா சொல்லி உங்க மனசு காயப்படும்படியா அவங்க
நடந்துக்குவாங்க. அதே போல வாழ்க்கையில இப்படி யாராவது ஒருத்தங்க உண்மையா அன்பு வச்சுட்டு உங்க மேல உயிரா இருக்கிறவங்க, நீங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னா நீங்க துடிக்கிறத விட, அதாவது நீங்க கஷ்டப்படுறதை விட அவங்க மனதளவுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த உங்களுக்கு முடியாத நேரத்துல எல்லாரும் உங்களை விட்டுட்டு போனவரை உங்க கூடவே இருந்து உங்க கேர் பண்ணி பாத்துக்குவாங்க. ஒரு அன்போட, அக்கறையோட, அனுசரணையோட. இப்படி ஒரு உறவு உங்ககிட்ட நடந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல சந்தேகமே இல்லைங்க. அவங்க உண்மையாவே உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அறிகுறிகளை வச்சு நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.